வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, வேடிக்கை பார்ப்பவன். நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதிய புக்க பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்ல அணிலாடு மூன்றல் பத்தி பேசியிருந்தோம். ஸோ அந்த புக்கு படிச்சோனையுமே எனக்கு வேடிக்கை பார்ப்பவன் எங்க வீட்ல இருந்தது. ஸோ அத படிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு படிச்சு முடிச்சுட்டேன். எனக்கு இத எப்படி ஷேர் பண்ண, எந்த விஷயத்த சொல்லணும், எந்த விஷயத்த விடணும்னே எனக்கு தெரியல. ஏன்னா, எனக்கு அவ்ளோ பிடிச்சிருந்தது. அணிலாடு மூன்றில் வந்து நீங்க ஒவ்வொரு உறவுகள பத்தியும் ஒரு உணர்ச்சி வசப்படுற மாதிரியான தருணங்களோட நெறைய விஷயங்கள் எழுதியிருந்தாரு. வேடிக்கை பார்ப்பவன் வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கை வரலாறுன்னே சொல்லலாம். அவரோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள். அ நாமுத்துக்குமார் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் அவரே ஒரு 3வது மனுஷனா நின்னு வேடிக்கை பார்த்து சொல்ற மாதிரி தான் இந்த புக்க ஃபுல்லாவே எழுதியிருக்காரு. ஸோ இவர் எப்படி எழுதியிருப்பாருன்னா, எல்லா இடத்துலயும் நான் வந்தேன், நான் போனேன் அப்படி இல்லாம, இவரை வந்து இவன்னே குறிப்பிட்டு இந்த புக்கு ஃபுல்லாமே எழுதியிருப்பாரு. ஸோ இதுவும் விகடன்ல தொடரா வந்தது தான். 30 அத்தியாயத்தோட இருக்கு. அண்ட் ஒரு புக்கா விகடன் பிரசுரமாவும் இப்ப இருக்கு. ஸோ எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரில. இவரு சின்ன வயசுலேருந்து இவர் சினிமாக்குள்ள வந்து பாட்டு எழுதினது வரையும், இவர் பார்த்த உலகம், இவர் பார்த்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் தான் தொகுத்து தனித்தனியா எழுதியிருக்காரு. ஆம், இவங்க அப்பாவ பத்தி அணிலாடு மூன்றல்லயே சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நெறைய புக் வச்சிருப்பாரு. ஆசிரியர் அதெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ எங்க அப்பா அவங்க வீடு எப்படி இருக்கும்னா, ஒரு கதவுக்கு வந்து தாழ்ப்பாள் கூட இருக்காதாம். அவங்க அப்பா அத கூட வாங்கியிருக்க மாட்டாராம். என்ன பண்ணுவாங்களாம், கதவ சாத்திட்டு இந்த ஆட்டுக்கல் இருக்கும்ல, அத நகர்த்தி கொண்டு வந்து அத அதுக்கு முட்டு குடுத்து வச்சுட்டு தூங்கிருவாங்களாம். அவங்க அப்பாவுக்கு வந்து புக்க திருடுறதுக்கு எவன் வரப்போறான் அப்படின்ற நம்பிக்கை போல இருக்கு. அதனால அவர் அப்படி வச்சிருந்தாருன்னு சொல்லியிருந்தாரு. இவருக்கு படிக்கிற பழக்கம் மொத எப்படி வந்தது அப்படின்னா, இவங்க அப்பா நெறைய படிக்கிறார் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி இவரும் நெறைய படிச்சிருக்காரு. இவரு ஒரு கோடை விடுமுறை அப்போ பசங்களோட விளையாடிட்டு அந்த மாரி இருக்கப்போ, இவங்க அப்பா கூப்ட்டு, "நீ கண்டிப்பா படிக்க வேண்டிய 10 புக்கு" அப்படின்னு சொல்லி 10 புக்கோட பேரும் சொல்லி, அந்த 10 புத்தகத்தையும் இவருக்கு குடுத்துருக்காரு. அதில வந்து நெறைய புக் இருந்தது. எனக்கு கேள்விப்பட்ட புக்கா இருந்தது என்னன்னா, காந்தி அவர் எழுதின சத்திய சோதனை. அதுக்கப்புறம் வார் அண்ட் பீஸ்ன்னு ஒரு புக் இருக்கும். நல்ல குண்டு தலவாணி மாரி இருக்கும். எனக்கும் அது படிக்கணும்னு ஆசை. பட் நான் இன்னும் படிச்சதில்ல. அந்த வார் அண்ட் பீஸு, அதுக்கப்புறம் குற்றமும் தண்டனையும்ன்ற புக் வந்து இத பத்தி அ எஸ். ராமகிருஷ்ணனோட வீடியோஸ்லாம் இருக்கும் இந்த புக்க பத்தி. நான் அத பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு அதில தெரிஞ்ச புக்கா இருந்தது. ஆனா ஒரு 10 புக்கு நெறைய புக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் அந்த புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சோனே, அதில ஒரு புக்க பத்தி சொல்லியிருந்தாரு. அதில வந்து ஒரு தெரியாம ஒரு தீவுக்குள்ள, ஒரு கடலுக்குள்ள ஒருத்தன் விழுந்து, ஒரு தீவுல ஒதுங்கி அப்படி போகும் போல அந்த கதை. ஸோ அந்த மாதிரி நான் வந்து புத்தகங்களோட ஒரு தனித்தீவுல ஒதுங்க ஆரம்பிச்ச காலங்கள் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பசி பத்தி இவரு எழுதியிருந்தாரு. அது ஒரு குட்டி கதை மாதிரி. அதாவது என்னன்னா, இவர் வந்து சின்ன வயசுல ஸ்கூல் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. இவங்க ஊரு ஸ்கூல்ல இல்லாம, வெளியில ஒரு ஊர்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, "எங்க அப்பா ஒரு தமிழ் ஆசிரியர். ஆனா என்னைய எதுக்கு ஆங்கிலம் படிக்க வச்சாருன்னு அந்த முரண் வந்து இன்னமும் எனக்கு விளங்கல." அப்படின்ற மாரி தான் எழுதியிருந்தாரு. ஸோ இந்த பக்கத்து ஊர்ல இருக்க ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு மாட்டு வண்டி வருமாம். அந்த ஸ்கூலுக்கு இவர கூட்டு போறதுக்கு மாட்டு வண்டி வந்து சுத்தி பக்கத்துல இருக்க சின்ன சின்ன ஊர்கள்ல உள்ள பசங்களெல்லாம் கூட்டிட்டு அந்த மாட்டு வண்டியில தான் லைக் இப்போல்லாம் வேனு, பஸ்ஸெல்லாம் வந்து கூட்டு போகுதுல்ல, அது மாரி இவர மாட்டு வண்டி வந்து கூட்டு போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதில வந்து ஒரு தாத்தா தான் இவங்கள ரெகுலரா கூட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் வேற ஒருத்தர் திடீர்னு வந்திருக்காரு. இவர் கேட்டிருக்காரு, "தாத்தா வரலையா?" அப்படின்னா, "இல்ல இனிமே நான் தான் வருவேன்." அப்படின்னு சொல்லி அவர் பேர் சேகர்ன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சரின்னு இவங்கெல்லாம் போயிட்டுருந்தா, இவங்க எல்லா ஊர்லேயும் பக்கத்துல இருந்த குட்டி குட்டி ஊர்லலாம் பசங்களெல்லாம் ஏத்திட்டு ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அவர் நிறுத்திட்டு, இவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா பசங்களோட டிஃபன் பாக்ஸையும் கேட்டிருக்காரு. இவங்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. "என்ன இந்த அண்ணன் இப்படி கேட்குறாரு?" அப்படி சொல்லிட்டு. இவரும் நாமுத்துக்குமாரும் அவருடைய டிஃபன் பாக்ஸை குடுத்துருக்காரு. எல்லாருமே அவங்கவங்க டிஃபன் பாக்ஸை குடுத்துருக்காங்க. "சரி பூரி வச்சிருக்கியா? நான் 2 எடுத்துக்கிறேன். இட்லி வச்சிருக்கியா? நான் 2 எடுத்துக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதே ரெகுலரா நடந்துட்டே இருக்கு. "இத நீ சொல்லக்கூடாது யார்ட்டயும்னு" அவர் மிரட்டி வச்சிருக்காரு. அந்த வண்டி ஓட்டுறவரு. ஸோ இவங்களும்
இவங்களும் யார்ட்டயும் சொல்லாம இருந்திருக்காங்க. ஒரு 6 மாசம் போயிருச்சு. 6 மாசம் கழிச்சு இவங்க இவங்க ஆயா வந்து வீட்ல உப்புமா கிண்டிட்டு இருக்கப்போ, பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து அந்த அது பேர் என்ன? மீன் அந்த குளம் குத்தகைலாம் எடுப்பாங்கல்ல, அந்த இது எடுத்திருக்கோம். அதனால இன்னைக்கு மீன் குழம்பு, இன்னைக்கு பையன் மீன் குழம்பு எடுத்துட்டு போட்டும்ன்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ வாங்கி மீன் குழம்பு சாதத்தையும், வறுத்த மீனையும் வச்சு அவங்க குடுத்துருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. இவருக்குன்னா ஒரே அந்த மீன் குழம்பு நெனப்பாவே இருக்காரு. ஏன்னா இவங்க ஆயா வந்து வெஜிடேரியன். அவங்க வந்து நான்வெஜ்லாம் சமைக்க மாட்டாங்க. ஆயா ஊருக்கு போறப்ப எப்பயோ ஒரு தடவ முட்டை வீட்ல சமைச்சா தான் உண்டு. ஆனா இவருக்கு நான்வெஜ்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்குமாம். ஸோ வந்து இவரு அந்த அந்த மீன் குழம்பு வாசம், அந்த மீன் குழம்பு கனவுலயே இருந்திருக்காரு. இவரு தொறந்து பார்த்துக்கிட்டாராம். ஓகே 4 மீன் வச்சிருக்காங்க. அந்த சேகர் அண்ணன் 2 மீன் எடுத்துக்கிட்டாலும், நமக்கு 2 மீனும் கொஞ்சம் சாதமும் மிஞ்சும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு, அதே மாதிரி மாட்டு வண்டியில ஏறி போயிருக்காரு. வழக்கம் போல அந்த வண்டி ஓட்டுறவர் வந்து அ குடுன்னு சொல்லி இவர் டிஃபன் பாக்ஸ ஃபர்ஸ்ட்டு வாங்கியிருக்காரு. மீன் குழம்புன்னு பார்த்தோன்னே அவர் ஃபுல்லா எடுத்து சாப்பிட்டுட்டாரு. மொத்தத்தையும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு காலி பண்ணிட்டு, "இன்னைக்கு எனக்கு இதுவே போதும். இவனோட சாப்பாடு இல்லைல்ல, அதனால நீங்கலாம் இவனுக்கு ஷேர் பண்ணணும் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டாரு. இவர் வந்து 3 ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ. இவரால அத ஏத்துக்கவே முடியல. அழுதுட்டே இருந்திருக்காரு. அழுது அழுது அந்த மீன் குழம்பு வாசமும் அதுவும் அப்படியே அவருக்கு அதுவே தான் மைண்ட்ல இருந்திருக்கு. இவர் போய் பிரின்சிபல்ட்ட சொல்ட்டாரு. "நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா நீங்க யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அழுதுட்டேன். இதுதான் நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்ட்டாரு." அடுத்த நாள்லேருந்து அவர வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அவர் வரல. ஸோ இது நடந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா இவர் ஒரு டீனேஜரா ஆனதுக்கப்புறம் ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க போகையில அந்த மாட்டு வண்டிக்காரர இவர் பார்த்துட்டாரு. இவருக்கு அவர தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த மாட்டு வண்டிக்காரருக்கு இவர அடையாளம் தெரியல. சின்ன வயசா பார்த்தது தானே. உடனே போயிட்டு இவரே அவர்ட்ட பேசியிருக்காரு. "நான் தானே" அப்படிலாம் சொல்லி, "அந்த சின்ன வயசுல எனக்கு ஏதோ ஒரு ஆசையில நான் தான் உங்கள தெரியாம சொல்லிக் குடுத்துட்டேன். அதனால தான் உங்க வேலை போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னோனே அவரு சொன்னாராம், நான் தான் மன்னிப்பு கேட்கணும். சின்ன பசங்க உங்க அறியாத பசங்கட்ட போய் நான் வாங்கி சாப்பிட்டுட்டேன். என்ன பண்றது பசி. ஏன்னா அவரோட குடும்பத்தில வந்து மொத்தம் 6 பேராம். அந்த ஒரு வேளை மட்டும் தான் இந்த பசங்க கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்றாரு இல்லையா? அந்த நேரம் மட்டும் தான் அவர் வந்து சாப்பிடவே செஞ்சிருக்காரு. மத்த நேரம் அவருக்கு சாப்பாடே கிடையாது. காலையில இந்த பசங்கட்டருந்து வாங்கி சாப்பிட்றது தான். வறுமை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் பண்ணிட்டேன். ஆனா அது வந்து இன்னைக்கும் வந்து எனக்கு ரொம்ப உறுத்தலாவே இருக்கு. இன்னைக்கு வந்து வசதி இல்லைனாலும் சாப்பாட்டுக்கு வழி இருக்கு. நான் ஒரு ஒரு இதில வாட்ச்மேனா வேலை பார்க்குறேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இல்ல. ஆனா வசதி இல்ல. இருந்தாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலும் இல்ல. ஆனாலும் எப்பயுமே ஒரு ஸ்கூல் பசங்கள பார்க்குறப்போ ஏதோ ஒரு மிட்டாயோ, ஒரு ஐஸ்கிரீமோ ஏதோ வாங்கி குடுத்துட்டு தான் என்னோட குற்ற உணர்ச்சிய நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி இவரு தலைய குனிஞ்சுட்டே சொல்லியிருக்காரு. இவரும் சரின்னு கேட்டுட்டு போய் உட்காந்துட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அந்த அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு அந்த இருட்டுக்குள்ள தியேட்டர்ல இவர் உட்காந்துருக்க சேர தேடி வந்து ஒரு ஐஸ்கிரீமும், பாப்கார்ன் பாக்கெட்டும் இவருக்கு குடுத்தாராம். குடுத்து வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல வற்புறுத்தி குடுத்துட்டு போயிட்டாராம். அப்போ இவர் அந்த ஐஸ்கிரீம சாப்பிட்டுட்டு, அதில எனக்கு மீன் குழம்பு வாசம் வந்ததுன்னு எழுதியிருந்தாரு. எனக்கு என்னமோ இந்த கதை ஒரு மாரி ஒரு பசின்ற உணர்வ வந்து என்ன சொல்ல ஒரு கதையா அதாவது இவர் வாழ்க்கையில நடந்தது தான். இது கதை இல்ல. ஒரு பசி ஒரு மனுஷன எப்படி கொண்டு வந்துடுது. அதுக்கப்புறம் அவரு அ என்ன சொல்ல பசி இல்லாத ஒரு காலகட்டத்துக்கு வந்து ஓரளவுக்கு சம்பாதிச்சு வரப்போயும், அவர் செஞ்ச விஷயங்கள் அவருக்கு மனசாட்சி எந்த அளவுக்கு உறுத்துது. இதெல்லாம் பத்தி எழுதியிருந்தாரு. ரொம்பவே அழகா இருந்தது. அதுக்கப்புறம் இவரு சின்ன வயசுல நெறைய புக்கெல்லாம் படிச்சிருந்ததுல, "நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். உங்களால் முடியாது ஒன்றுமில்லை." இந்த மாரி நெறைய மோட்டிவேட்டிங் புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அந்த மாரி இவரு எக்கச்சக்கமா படிச்சு, அந்த தொழில் தொடங்கலாம், அந்த மாதிரியெல்லாம் படிச்சு இவருக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்ததாம். ஸோ இவரு என்ன பண்ணியிருக்காரு, இவங்க அப்பா கிட்ட போய், "நான் இந்த மாரி இந்த கோடை விடுமுறைக்கு சம்மர் லீவ்ல வந்து நான் வாசல்ல வந்து ஒரு கடை போட போறேன். திண்ணையில ஒரு கடை போட போறேன்னு" சொல்லி அவங்க அப்பா ஒரு ரூ. 500 குடுத்துருக்காரு. சரி போடுன்னு சொல்லி. ரூ. 500 குடுத்தோன்னே இவர் போய் ஒரு பெரிய கடையில நெறைய மிட்டாய், அந்த லக்கி பிரைஸு அது இதுன்னு நெறைய வாங்குனாராம். வாங்கி எல்லாத்தையும் டப்பால போட்டு வச்சு, அதுக்கப்புறம் பாக்கெட்ட தொங்க விட்டு, அந்த மாரி எல்லாம் பண்ணி வச்சு ஒரு கடை போட்டிருக்காரு. யாருமே வரல. ஒரு புக்க படிச்சுட்டே வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒருத்தரும் வரல. ஸோ எல்லாத்துக்குமே விளம்பரம் தேவைப்படும்ல. நம்ம போட்டிருக்கோன்றது யாருக்காவது தெரிஞ்சா தானே வருவாங்கன்னு சொல்லி, இவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போய் இந்த மாரி கடை போட்டிருக்கேன், கடை போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாம் கடைன்னு சொல்லியிருக்காங்க.
இவர் வந்து கடன்லாம் குடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு, "நீ என்ட்ட நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்டியே! அதுக்கு காசு குடுத்தியா? நான் அதெல்லாம் கேட்டேனா?" அப்படின்ற மாரி இவர்ட்ட சொல்லியிருக்காங்க. உடனே சரி நியாயம் தானே அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டயும் இவரும் குடுத்துட்டாரு கடனுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரவங்க, அவங்க இவங்கன்னு எல்லாருக்கும் எடுத்து குடுத்தது போக, ஏதோ கையில வந்தது ரூ. 35 தான் இவருக்கு வந்திருக்கு. அத கொண்டு போய் உங்க அப்பாட்ட குடுத்தாராம். அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே வாங்குனதா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமும் இவருக்கு இந்த ஏதோ ஒண்ணு பண்ணணுன்ற ஆசைலாம் விடவே இல்லையாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, மீன் வாங்கி வளர்க்கலாம் அப்படி சொல்லி மீன்லாம் வாங்கி அந்த கோல்ட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து டப்பால போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு அப்படின்ற மாரி குடுத்து, ஒரு ஒரு மீன் ரூ. 2 அந்த மாதிரி ரூ. 2 ரூ. 5 அந்த மாரி ஏதோ சொல்லி வித்துருக்காரு. அ அதுக்கப்புறம் பார்த்தா, அடுத்த நாளே எல்லாரும் வீட்டு வாசல்ல வந்து நின்றுருக்காங்க. பார்த்தா இவர் வித்த மீன் எல்லாமே செத்து போச்சு. இவர் வீட்ல வச்சிருந்த மீனும் செத்து போச்சு. அதுவும் நஷ்டமாயிருக்கு. அதுக்கப்புறம் இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஊதுபத்தி தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் சோப்பு, ஷாம்பு தயாரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு புத்தகத்த படிச்சோ, அல்லது ஒரு தொழிற்பயிற்சிக்கு போயோ, ஏதோ ஒண்ணு பண்ணி, பண்ணி எதையோ பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஆனா, இவரு தயாரிச்ச ஊதுபத்தியில ஒரு வாசமும் வரல, அது எரியவும் இல்ல. அதுக்கப்புறம் ஷாம்பூலாம் அந்த ஊர்ல யாரும் போட்டு குளிக்கல. இவரு தயாரிக்கலாம் செஞ்சுட்டாரு. அதில நுரையெல்லாம் வந்துருச்சு. ஆனா, தேங்காய் நார தேய்ச்சு குளிக்கிற ஊர்ல இவரு யார்கிட்ட போய் ஷாம்பு விப்பாரு? ஸோ, அதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஒரு தவணை முறை திட்டத்தில டிரான்சிஸ்டர் வித்து அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு இத படிச்சிருந்திருக்காரு. உடனே இவரு என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு நம்ம துணி விப்போம். துணி வித்துட்டு அத வந்து தவணை முறையில அவங்ககிட்ட காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, இவர் போய் வேட்டி, சட்டை, சேலை இந்த மாரிலாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் வித்துருக்காரு. இவங்க ஊர்ல வந்து எல்லாருமே அந்த பட்டுத்தறி நெய்யிற அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. ஸோ அவங்க கிட்ட போய் இவர் துணி விக்கையில, நாங்க இப்ப தான் பொங்கலுக்கு எடுத்தோம். தீபாவளிக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவரு சொல்லியிருக்காரு, "இல்ல நீங்க கொஞ்சம் காசு குடுத்தா போதும் இப்போதைக்கு. அப்புறம் நீங்க மாசம் மாசம் ரூ. 5 குடுங்க. தவணை முறையில தான் நான் விக்கிறேன்னு" சொல்லி வித்துட்டாரு. உடனே எல்லாரும் அதுக்கு ஒரு அமோக வரவேற்பு இருந்திருக்கு. எல்லாரும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாசத்துல ஒரு குறிப்பிட்ட காசு குடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்த மாசம் போய் இவரு காசு கேட்கல. "நீ என்னய்யா துணி குடுத்துருக்க? ஒண்ணும் நல்லாவே இல்ல. எல்லாம் கிழிஞ்சிருச்சு, வெளுத்து போச்சு. நீ குடுத்த காச நான் வந்து வாங்கையில குடுத்த காச உன்ட்ட கேட்காம இருக்கேனேன்னு நெனச்சு சந்தோஷப்பட்டுட்டு போ" அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும். சரி ஓகே அதுக்கு சந்தோஷப்பட்டுவோன்னு இவரும் போயிட்டாரு. இப்படியே இவரு அந்த சின்ன வயசுல ஏதோ ஒண்ணு இதெல்லாம் வந்து ஆக்சுவலி என்னன்னா, இவரு புக்க படிச்சு இவருக்கு ஆரம்பிச்சிருக்கு. இத வந்து ஒரு பயிற்சி முகாம்ல போயி, அங்க ஒரு இவர் வியந்து பார்த்த ஒரு எழுத்தாளர் தான் அந்த பயிற்சி முகாம்ல வந்து பேசியிருக்காரு. அவர் எழுதின ஒரு கவிதையெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. "நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம்." அதாவது எப்படின்னா, குழந்தைங்க வந்து ட்ரெஸ்ஸு கேட்பாங்க, அடி குடுப்போம், அத வாங்கிட்டு அவங்க போயிருவாங்க. அப்படின்ற மாரி அந்த கவிதை போகும். கவிதையா அத சொல்ல தெர்ல. பட் இந்த மாரி போகும். ஸோ அவ்வளோ வியந்து பார்த்த ஒரு கவிஞர் வந்து, அவர் ஊர்ல ஒரு மிட்டாய் கடை வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் பத்தி சொல்லி, நீங்க தொழில் தொடங்குங்கன்ற மாரி அவர் அந்த பயிற்சி முகாம்ல பேசியிருக்காரு. அதெல்லாம் போய் பார்த்து, இந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு பண்ணிட்டே இருந்திருக்காரு. பட் எதுவும் இவருக்கு சக்சஸ் ஆகல. அத வந்து கடைசியில இவர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, "ஒரு வியாபாரி கவிதை எழுதினால் அவனிடம் இருக்கும் காசு மட்டுமே காணாமல் போகும். ஒரு கவிஞன் வியாபாரியானால் அவனிடம் இருக்கும் கவிதையே காணாமல் போய்விடும்." அப்படி சொல்லி இவரு எழுதியிருந்தாரு. ஸோ இத படிக்கையில எனக்கு அடுத்ததா இவர் எழுதியிருந்தது என்ன ஞாபகம் வருதுன்னா, இவர் வந்து வாடகை வீட்ல இருந்த கதைய பத்தி சொல்லியிருந்தாரு. சின்ன வயசுல வந்து சின்ன வயசு இல்ல. அதாவது கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு சென்னையில ஒரு வாடகை வீட்ல இருந்திருக்காரு. இவங்க ஒய்ஃப் வந்து மிக்ஸி போட்டாங்களாம். மிக்ஸி போட்டோன்னே மாடியிலேருந்து அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து சொல்லாம கொள்ளாம இவங்க வீட்டுக்கு உள்ள வரையும் வந்து, "ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு ஆணி அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி ஒரே கத்து கத்துன்னு கத்துச்சாம். "இல்ல நாங்க ஆணியெல்லாம் அடிக்கல" அப்படின்னா, "இல்லையே எனக்கு சத்தம் கேட்டுச்சே" அப்படின்னோன்னே, "மிக்ஸி போட்டோம், ஆணியெல்லாம் அடிக்கல" அப்படின்னா, "அடுத்த தடவ நீங்க சத்தம் வராத மாதிரியே மிக்ஸியா வாங்குங்கன்னு" சொல்லிட்டு அவங்க வெளில போனாங்களாம். உடனே பயந்தடிச்சு அந்த வீட்டையே காலி பண்ணிட்டாராம். அடுத்ததா இன்னொரு வீட்டுக்கு போனப்போ, அங்க வந்து இந்த ஐடி பீப்பிள்லாம் வந்து வாடகையெல்லாம் ரொம்ப ஏறிட்டு இருந்த காலகட்டமா. அப்போ வந்து அதுவும் இவர் சினிமாக்காரர் இல்லையா? இவருக்கு 4 மடங்கு வாடகை வச்சு ரொம்ப அதிகமான வாடகை குடுத்து தான் அவர் இருந்தாராம். அங்க வந்து
அ அந்த தண்ணி டேப்பெல்லாம் தொறந்தா, அந்த தண்ணியோட சேர்ந்து இரும்பு துண்டெல்லாம் வந்து விழுமாம். அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட கூப்பிட்டு கேட்டா, "இரும்பு தானே சார், அது வந்து அயர்ன் தான். இந்த ஊர்ல வாடகைக்கு வீடு கிடைக்கிறதே பெருசு. அதுவும் நீங்க சினிமாக்கார் வேற. இதில வந்துட்டு நீங்க தண்ணீல இரும்பு வருது, அது வருதுன்னு போங்க சார்ன்னு" அப்படி சொல்லி பேசினாராம். உடனே இவரு அந்த வீடையும் காலி பண்ணிட்டு, கரண்ட்டா இருக்கிற வீடு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த ஊர்ல இல்ல. வேற ஊர்ல இருக்காரு. அப்படின்றத இவரு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்து வாடகை வீட்டிலேயே சொந்த வீட்டுக்கான காத்த வந்து இங்கே சுவாசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு எழுதியிருந்தாரு. எனக்கு வந்து இது என்ன சொல்கிறது, இது வந்து ரொம்ப உண்மைங்க. இந்த வாடகை வீட்டுக்கு தேடுவோம்ல, அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் இல்லாத மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுதான் பெட்டர். அப்படி ஒரு வீடு கிடச்சா ரொம்ப பெட்டர். அப்படி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டார் ஏன் போடுற, அதை ஏன் பண்ணுற, இதை ஏன் பண்ணுறன்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இவர் சொன்னார் இல்லையா, மிக்ஸி போட்டதுக்கு அவங்க சொல்லாம கொள்ளாம ஹவுஸ் ஓனர் உள்ள வந்துட்டாங்கன்னு. எங்க வீட்ல இது நடந்தப்போ வந்து என்னன்னா, எங்க அப்பா சத்தமா அம் சிவபுராணம்லாம் படிப்பாங்க. சாமிக்கு பாட்டெல்லாம் ரொம்ப சத்தமா படிப்பாங்க. அப்போ வந்துட்டு காலையில 7 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. மேல இருந்த ஹவுஸ் ஓனர் வந்து வேக வேகமா அந்த அம்மா வீட்டுக்குள்ள வந்து அது பாட்டுக்கு வீடு வர உள்ள வந்துட்டு, "என்ன யாகம் வளர்க்குறீங்களா? என்ன சொல்லாம கொள்ளாம யாகம் வளர்க்குறீங்கன்னு" வந்து அவங்க பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. யாகம்லாம் வளர்க்கல, இவங்க இந்த மாரி பாட்டு படிப்பாங்க அப்படின்னோனே, அவங்க நம்பாம உள்ள வந்து வேற செக் பண்ணிட்டு, சரி கொஞ்சம் மொல்லமா படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு அப்படியே அந்த மிக்ஸி போட்டதும் எங்க அப்பா சத்தமா பாடுனது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஸோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அம் வாடகை வீடு இவரு 38 வயசுல இத எழுதியிருக்காரு. அப்ப வரையுமே இவருக்கு வாடகை வீட்ல தான் இருந்திருக்காரு. நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ஓகே இவரு சினிமால இருக்காரு. ஒரு பிரபலமான ஒரு அ பாடலாசிரியரா இருக்காரு. இவரு சொந்த வீட்ல தானே இருப்பாருன்னு நெனச்சா, அப்பலாம் இல்ல. அவரு சொந்த வீட்லலாம் இல்ல. அந்த 38 வயசு வரையுமே அவரு வாடகை வீட்ல தான் இருந்துட்டு இருந்திருக்காரு. அந்த இதெல்லாம் பத்தி எழுதியிருந்தாரு. அப்புறம் இவரு வாடகை வீட்ட பத்தி எழுதையில என்னன்னா, இந்த உலகமே ஒரு வாடகை வீடு தான். இந்த உடலே வந்து நமக்கு சொந்தம் இல்லாதது தான். அதிலேயே நம்ம வந்து வாடகைக்கு தான் இருக்கோம். அப்படின்ற மாரிலாம் இவரு சொந்த வீடு இல்லையான்றத பத்தி கேட்டா, அப்படிதான் பதில் சொல்லுவாராம். அதுக்கு அவங்க வந்து, "இந்த மாரி நீ பேசிட்டு இருக்கனால தான் இன்னும் சொந்த வீட்ல இல்லாம இருக்கன்னு" சொல்லிட்டு போயிருவாங்களாம். இது கவிஞர்களுக்கே உரிய ஒண்ணுன்னு நெனைக்கிறேன். அ வாடகை வீடு இந்த உலகமே ஒரு வாடகை வீடு தான். நம்ம இருக்கிறதே இதுலேருந்து இது என்ன என்னோடது, உன்னோடதுன்னு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிட்யூட்ல இருந்திருக்காரு. எனக்கு வந்து என்னென்னா, இவர் ஒரு அ எழுத்தாளர். ஒரு இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து இவர் ஏன் சொந்த வீட்ல இல்ல? அப்படின்னு எனக்கு தான் இப்ப இவர் இல்ல இப்போ. 38 வயசுல இத எழுதியிருக்காரு. 41வது வயசுல அவரு தவறிட்டாரு. இவருக்கு கடைசி வரை வாடகை வீட்ல தான் இருந்திருப்பாரோ! சொந்த வீடே வாங்கியிருக்க மாட்டாரோன்னு நான் தான் யோசிக்கிறேன். ஆனா, அவர் அதெல்லாம் பத்தி கேர் பண்ணிக்கிட்ட மாதிரியே இல்ல. எங்கேயுமே அவரு வாடகை வீடு, சொந்த வீடு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கிறதுக்கு ஒரு இடம், அங்க நிம்மதியா இருக்கோமா? அப்படின்ற மாரி தான் அவரோட ஆட்டிட்யூட் எல்லாமே இருந்தது. அதில இன்னொரு விஷயம் இவர் எழுதியிருந்தது எனக்கு ரொம்ப என்ன சொல்ல கனெக்டடா இருந்த மாரி ஒரு ஃபீலிங் என்னன்னா, காலம் வந்து மைதானத்தில விளையாடுறவன வேடிக்கை பார்க்குறவனாவும், வேடிக்கை பார்க்குறவன மைதானத்தில விளையாட வச்சும் மாத்தி மாத்தி போடும் அப்படின்றத இவர் எழுதியிருந்தாரு. இது வந்து அந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம்லாம் சொல்லுவாங்கல்ல. சொந்த வீட்லேருந்து வாடகை வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வாடகை வீட்லேருந்து சொந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா வசதியும் இருந்து ஒண்ணுமில்லாம ஆயிருப்பாங்க. ஒண்ணுமில்லாம இருந்து திடீர்னு மேலெழும்பி வந்திருப்பாங்க. திடீர்னு இல்ல. கஷ்டப்பட்டு மேலெழும்பி வந்திருப்பாங்க. ஸோ இந்த இத தான் வந்து அவர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, காலம் மைதானத்தில விளையாடுறவன வேடிக்கை பார்க்குறவனாவும், வேடிக்கை பார்க்குறவன மைதானத்தில விளையாட வச்சும் மாத்தி மாத்தி போடும் அப்படின்னு எழுதியிருந்தாரு. இதெல்லாம் ரொம்பவே உண்மை. நம்ம நெனச்சு பார்க்க முடியாத சேஞ்சஸ்லாம் லைஃப்ல நடக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்பவே கனெக்டடா இருந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் இவரு சினிமாக்குள்ள வந்த கதை. அத வந்து எனக்கு எப்படி சொல்ல? ரொம்ப 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 அழகா இருந்ததுங்க. அவர் ஒவ்வொரு விஷயமும் எப்படி வந்தாரு? என்ன பண்ணாரு? அப்படின்றதெல்லாம். இவர் வந்து இவங்க ஊர்ல சத்யஜித் ரேயோட படம் ஒண்ணு பாஞ்சாலி பதேர் பாஞ்சாலின்னு நெனைக்கிறேன். இதே படத்த பத்தி நான் வேற எங்கேயோ படிச்சிருக்கேன். அந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த மாரி சினிமாக்குள்ள போணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ரொம்ப வந்திருக்கு. இவர் அந்த சினிமா கனவுகள்ல இருக்கையில, இவர் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்திருக்காரு. படிக்கிறப்போ இவரு கூட படிச்ச பையன் வந்து எங்க அப்பா, எங்க அப்பாவோட அண்ணன் இவங்கலாம் வந்து இந்த மாரி சினிமா இதில தான் இருக்காங்க. அவங்க டைரக்டர், ப்ரொடியூசரா தான் இருக்காங்க. நீ வா உன்னை வந்து அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னோன்னே, இவர் ஓகே சினிமாக்குள்ள போணும்னு ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிட்டு இவங்க அப்பாட்ட வந்து சொல்லியிருக்காரு. இவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா,
சரி உன்னோட வாழ்க்கை. நீ தான் இத முடிவு பண்ணணும். ஆனா இதில வர இந்த நீ இப்ப எடுக்கிற முடிவால வர கஷ்ட நஷ்டங்களையும், சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்கிறப்ப என்ன நெனச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆ சிவகுமார் எழுதின ஒரு புக்க வந்து இவர் கையில குடுத்தாராம். இது ராஜபாட்டை அல்ல அப்படின்ற புக்க வந்து இவர் கையில குடுத்து, இத படிச்சு முடிச்சுட்டு நீ சினிமாக்குள்ள போணுமா வேணாமான்றத முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி குடுத்துருக்காரு. ஸோ இவரும் அத ஃபுல்லா நைட்டே கண்ணு முழிச்சு படிச்சுட்டு, நான் சினிமாக்குள்ள போறேன் அப்படின்ற மாரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஒரு சினிமா பத்தி எழுதினது வந்து ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ரசிச்சு ரசிச்சு ரொம்ப அழகா அங்க நடக்கிற உண்மைகள அதெல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு. இவர் வந்து அ காலேஜ் முடிச்ச உடனே இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு இடத்துல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. உள்ள போயிட்டாரு. ஒரு தூர்தர்ஷன்ல வந்து ஒளிபரப்பாகிற ஒரு சீரியல வந்து இவங்க டைரக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாரிலாம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்த வாய்ப்புன்றது இவருக்கு இது முடிஞ்சோனே இவர் கையில காசும் குடுத்துட்டாங்க. அ சம்பளமா. அடுத்த வாய்ப்புன்றதுக்கு இவர் கிட்டத்தட்ட 6, 7 மாதம் காத்திருந்திருக்காரு. அத அவர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, அ சினிமாங்கிறது ஒரு ரங்கராட்னம் மாரி. மேல போற வேகத்தில கீழயும் வரும். ஆனா கீழ வரோன்றத இந்த புத்தியும், மனசும் ஏத்துக்கவே செய்யாதுன்னு எழுதியிருந்தாரு. எனக்கு இது ரொம்பவே ஆமா அப்படின்ற மாரி தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ இவரோட அப்பா வந்து இது ராஜபாட்டை அல்லன்னு சிவகுமார் எழுதினத படிக்க சொல்றாரு இல்லையா? எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, சினிமாக்குள்ள வரணும்னு நெனைக்கிறவங்க, இவரு சினிமாக்குள்ள வந்த கதைய பத்தி படிச்சாலே போதும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. இந்த புக்ல வேடிக்கை பார்ப்பவன்ல எழுதினத பத்தி படிச்சாலே போதுன்ற மாரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோ அழகா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எழுதியிருந்தாரு. இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வேலை இல்லாம இருந்திருக்காரு. வேலை இல்லாம இருக்கிறப்போ அத பத்தி என்ன எழுதியிருந்தாருன்னா, வேலை இல்லாதவனோட பகலும், அ நோய்வாய்ப்பட்டவனோட இரவும் ரொம்ப நீளமானது அப்படின்ற மாரி எழுதியிருந்தாரு. ஸோ இந்த மாரி இருந்துட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கையில வேலை பார்த்துருக்காரு. லைக் என்னன்னா, அவர் ஒரு ஃப்ரீலான்சரா இருந்திருக்காரு. ஒவ்வொரு பத்திரிக்கைக்கும் எழுதி குடுக்குறது. அதுக்கப்புறம் அ கதை கதை இல்ல. கவிதை, கட்டுரை இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பத்திரிக்கைக்கும் அனுப்பி, அது அவங்க இவர் அனுப்புற பத்திரிக்கையில அது பிரசுரமாச்சுன்னா, இவருக்கு ஒரு மணி ஆர்டர் வருமாம். அந்த மாதிரி இது வந்து இவர் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே நடந்துட்டே இருந்திருக்கு. அப்போ உங்க காலேஜ்ல இருக்க ப்ரொஃபஸர்லாம் சொல்லுவாங்களாம், "நீ தான் எங்கள விட அதிகம் சம்பாதிப்ப போலன்னு." அது இவருக்கு தொடர்ந்துட்டே இருந்திருக்கு. அத வச்சு இவரு அ வாழ்க்கைய ஓட்டிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நக்கீரன்ல வந்து சிறுகதைக்குன்னு தனியா சிறுகதை கதிர்ன்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சாங்களாம். அந்த பத்திரிக்கையில வந்து இவரு அதில வேலை இவருக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஸோ அதில வந்து ஒரு முதலாக அப்படின்னு ஒரு பகுதி வந்து புதுசா கொண்டு வந்தாங்களாம். அது என்னன்னா, ஒவ்வொரு சினிமா பிரபலத்திட்டயும் போய் நீங்க முதலா பண்ண இந்த விஷயம் அப்படி சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ண அப்படின்ற மாரி ஏதோ ஒரு விஷயம், அந்த கேள்வி அதுக்கான பதில். இதுதான் அந்த பகுதி. இதுக்காக இவர் ஒரு டைரக்டர போய் பார்த்துருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ டைரக்டர்ஸ்ட்ட வந்து அசிஸ்டன்ட்டா சேரணும்னு போய் நின்றுருக்காரு. ஆனா யாரையுமே இவரால பார்க்க முடிஞ்சதே கிடையாது. இந்த டைரக்டர்ட்ட போய் இவர் வாசல்ல நின்னு இந்த மாரி பத்திரிக்கையிலேருந்து வரேன் அப்படி சொன்னோனே, அவங்க அம்மா தான் வந்து பேசினாங்களாம். அ என் பையன் தூங்குறான்ப்பா, கொஞ்ச நேரம் இரு, நான் வந்து உன்னைய கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி காலையில சொல்லியிருக்காங்க. 7:30 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்புறம். இவருக்கு ஆச்சரியமா இருந்ததாம். என்ன இவங்க அம்மா வந்து இப்படி சொல்றாங்க தன்மையா, அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டுட்டாங்க அப்படின்ற மாரி போயிருந்திருக்காரு. போய் அவரு பேசையில அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து இப்போ பேட்டி குடுக்குற மைண்ட் செட்டே இல்ல. ஆனா நீ ஒரு சின்ன பையனா இந்த மாரி ஆர்வமா காலையிலேயே வந்து நிக்கிற. அதனால நான் பேட்டி குடுக்குறேன் சொல்லு அப்படின்னு சொன்னோனே, இவர் வந்து நீங்க முதலா எடுத்த ஷாட் என்ன சினிமால அப்படின்னு கேட்டிருக்காரு. நகைக்கடைய கொள்ளையடிக்கிற சீன் தான் நான் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே இவரு அவ்வளோதாங்க பேட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிருக்காரு. அவ்வளோதானா பேட்டி முடிஞ்சு போச்சுன்னா, ஆமா அவ்வளோதான் அப்படின்னோனே, இவர் வந்து சரி உட்காரு உன் பேர் என்ன? எந்த ஊரு நீ? அதெல்லாம் சொல்லி இவர பத்தி எல்லாம் பேசியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா காஃபி எல்லாம் குடுத்துருக்காங்க. குடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு, இது வந்து பத்திரிக்கையில வந்ததுக்கப்புறம் இந்த பிரசுரத்த எடுத்துட்டு போயி அந்த டைரக்டர்ட்ட காமிச்சு, அந்த பகுதிய காமிச்சிருக்காரு. அவர் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இவரு சொல்லியிருக்காரு, "நான் உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னோனே, அவர் வந்து இல்ல இந்த படத்துக்கு வந்து அவர் ஆக்சுவலி அந்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் குடுத்து அது ஹிட் ஆகி 2வது படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைரக்டரு. இந்த படத்துக்கு ஏற்கனவே நெறைய பேர் இருக்காங்க. அடுத்தடுத்து வேலை பார்க்குற படங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து என்னைய பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நடுவுல நீங்க ஒரு நண்பனா எப்ப வேணாலும் என்னைய வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இருந்ததா. ஆனா திரும்ப போய் அவர சந்திக்கிறது, அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கேட்டு சந்திக்கிறது என்னமோ இவருக்கு போகாமலே இருந்துட்டாரு.
பின்னாட்கள்ல இவர் வந்து ஒரு பாடலாசிரியராகி, அந்த டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்காக பாடல் எழுதி, அந்த டைரக்டர் இயக்கிய படத்துக்காகவும் பாடல் எழுதியிருக்காராம். ஸோ அன்னைக்கு இந்த மாதிரி வந்து ப இன்டர்வியூ கேட்ட பையன் தான் இன்னைக்கு நம்ம படத்துல பாடலா எழுதிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து அந்த டைரக்டருக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு இன்னும் தெரியாது அப்படின்னு எழுதியிருந்தாரு. அந்த டைரக்டர் வந்து சங்கர் அப்படின்னு எழுதியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இதை சொல்லையில உங்களுக்கு எனக்கு சொல்லையில நான் கரெக்டாக சொல்கிறேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அதை படிச்சீங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாரு. இந்த மாதிரி இவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், பத்திரிக்கையில் வேலை செஞ்சது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே இவர் அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர்லாம் பண்ணியிருக்காரு. இவர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் எதுக்கு படிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இல்லை நான் இதான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிருக்காரு. ஸோ இவருக்கு அந்த பிரின்சிபல் என்ன கேட்டிருக்காருன்னா, நீ ஏன் ஃபிசிக்ஸ் தானே படித்த, அதையே கண்டினியூ பண்ண வேண்டியதானே, எதுக்கு தமிழ் படித்து கஷ்டப்பட போகிற அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லை நான் தமிழ் தான் படிப்பேன், நீங்கள் சீட்டு கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. உடனே அவர் வந்து, இல்லை நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்குறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொன்னேன், ஒழுங்காக படித்த எவனையுமே தமிழ் தெருவில் நிறுத்தாதுன்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் வந்து இவருக்கு அட்மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன இன்னும் சொல்லன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ அனுபவங்கள், அவ்வளோ அழகழகான கவிதைகள், அவ்வளோ எடுத்துக்காட்டுகள், எவ்வளவோ விஷயங்கள் இவர் எழுதியிருந்தார். எனக்கு எதை சொல்லணும் எதை விடணும்னே எனக்கு தெரியல ஆக்சுவலி. இன்னொன்று என்ன எழுதியிருந்தாருன்னா, பசங்க வந்து அழக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லுவோம்ல, அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நானுமே அதை வந்து உடன்பட மாட்டேன். அது என்ன பொம்பளை பிள்ளைன்னா அழலாமா, பையன் தான் அழக்கூடாதா அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணும். ஸோ அதை வந்து இவர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, ஆண் பிள்ளை அழக்கூடாது என்று யாரும் அவனுக்கு அறிவுரை சொல்லிவிடாதீர்கள்னு, கண்ணீரில் ஆண்பால் பெண்பால் என்று ஒன்று உண்டா என்ன, ஆண்கள் அழும் தருணங்களை பட்டியலிட்டு சொல்வான், ஆண் பெண் என்று எல்லா குழந்தைகளுமே பூமிக்கு வருகிற போது அழுது கொண்டேதான் வருகின்றன, அது புரியாத முட்டாள் உலகம் அவர்களை சிரித்து கொண்டே வரவேற்கிறது அப்படி சொல்லி எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் என்னென்னா, இவர் இந்த மாதிரி எம்ஏ தமிழ் பண்ணுறப்போ ஒரு போட்டி நடந்ததான், கவிதை சுதந்திரம்ன்ற தலைப்பில் வந்து கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து வாசித்து காமிக்கணும். சிறந்த கவிதைக்கு வந்து காசும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நெறியாளராக ஏதோ ஒரு போஸ்டிங்கும் கொடுப்பாங்க அந்த காலேஜில் அப்படின்னு சொல்லி, ஸ்டூடெண்ட்டு போஸ்டிங்கில் ஏதோ ஒரு போஸ்டிங்கும் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு இது அறிவிச்சிருக்காங்க. பார்த்தா எல்லாரும் பக்கம் பக்கமாக கவிதை எழுதியிருக்காங்களாம். அது எல்லாத்தையும் வாசித்து காமிக்கிறாங்களாம். அதுலேயும் சில பேர் அவங்க எழுதின கவிதை வரிகளை ஒரு தடவைக்கு 3 தடவை வேற வாசிச்சிடலாம். அந்த கவிதை படிக்கிறவங்கெல்லாம் 2-3 தடவை வாசிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வேற வாசித்து காமிச்சாங்களாம். இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு அரை தூக்கத்தில் இருந்தாங்களாம். அப்போ இவர் டேர்ன் வந்தது. 81வது ஆளாக இவர் இருந்தாராம். ஸோ இவரோட டேர்ன் வரையில் இவர் சுதந்திரம்ன்றதுக்கு என்ன கவிதை எழுதியிருந்தார் அப்படின்னா, புறாக்கள் வளர்க்கும் எதிர் வீட்டுக்காரன் என்னிடமிருந்து பறிக்கிறான் பூனை வளர்க்கும் சுதந்திரம். இவ்வளோதான் இவரோட கவிதை. அந்த அரங்கமே அப்படி ஒரு கைத்தட்டலாம். இவருக்கு தான் அந்த ப்ரைஸும் கிடச்சிருக்கு. அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை சுருங்க சொல்கிறது எவ்வளோ முக்கியன்றதை இவர் கற்றுக்கிட்டதா சொல்லியிருந்தார். இவருடைய துளிர்ன்ற கவிதை வந்து சுஜாதா, இவர் வந்து கணையாழி பத்திரிகைக்கு அனுப்பியிருக்காரு. அதில் வந்து அந்த கணையாழி பத்திரிகையோட எத்தனாவது ஆண்டு விழாவும் நடக்கல, சுஜாதா வந்து இந்த கவிதையை வாசித்து காமிச்சு, இந்த கவிதை வந்து ஒரு தமிழில் சிறந்த 25 கவிதை எடுக்க சொன்னால் நான் இந்த கவிதையை கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கு நாமத்துக்குமார்னா யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி. ஸோ இவர் அவ்வளோ தூரம் இவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்படி தான் இவர் வந்து மெல்ல மெல்ல பாடல் எழுதுறதுக்கும் உள்ளே வந்திருக்காரு. அதுவும் ஒரு கதை, அதை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் சொன்னால் இன்னும் சொல்லிட்டே போவேன். ஸோ இந்த புக்கில் எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த புக் சில வியூ கொடுத்தது. அதாவது எல்லா புக்லேயுமே இது எழுதியிருந்தாங்க, இந்த விஷயத்த எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாரு, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தோணும்ல. ஆமாம், இதை ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாங்க, இதான் கரெக்டு அப்படின்னு சில விஷயங்கள் தோணும். அதிலேருந்து எடுத்துக்கொள்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ஒரு விஷயம் எல்லா புக்லேயுமே நமக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதை தாண்டி ஒரு நம்மளுடைய வியூவை மாற்றுறதுன்னு இருக்கும்ல, நம்ம பெர்ஸ்பெக்டிவை மாற்றுறதுன்னு இருக்கும்ல, அது எனக்கு முத இந்த புக்கில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம எப்பயுமே எஜுகேஷன் சிஸ்டமை வந்து
கத்துக்கிறதுன்னு வச்சுக்கிறாம, அத டைரக்ட் டூ மணியா தான் பார்க்குறோம். நம்ம என்ன வேலை பார்க்க போறோம் அப்படின்றதோட தானே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். ஆனா, இவரோட வாழ்க்கைய எடுத்துக்கிட்டா, இவருடைய படிப்பெல்லாம் பாருங்களேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்திருந்தாரு. அது வந்து ஏன் எடுத்திருக்காருன்னா, இவருக்கு 12ல ஃபிசிக்ஸ் எடுத்த டீச்சர வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். அவர் ரொம்ப நல்லா எடுப்பாராம். அதனால பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எம்ஏ தமிழ் பண்ணியிருக்காரு. ஏன்னா, இவரு பல புத்தகங்கள் படிச்சிருக்காரு. அ எ எவ்வளவோ படிச்சிருந்தாலும், அந்த சங்கத்தமிழ், இலக்கிய தமிழ் அதெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவர் எம்ஏ தமிழ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இவருடைய அ இலக்கும் வந்து என்னோட இலக்கு பாடலாசிரியர் தான். என்னோட இலக்கு இதுதான் அப்படின்ற மாரி இவர் பயணிக்கவே இல்ல. அவ்ளோ அனுபவங்கள். இவர் வந்து என்ன சொல்ல, இவருக்கு கவிதை எழுதி அனுப்பியிருக்காரு. ஒரு பத்திரிகையாளரா இருந்திருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. பாடலாசிரியரா இவர் ஒரு பை சான்ஸ் ஒரு ஆக்சிடென்டலா தான் உள்ள வந்திருக்காரு. ஸோ, எனக்கு வந்து இது எப்படி தெரியும்? நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சவன் அடுத்த எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிப்பான். அதுக்கடுத்து அதில எம்ஃபில், பிஹெச்டின்னு பண்ணி அந்த துறையில தான் போவான். இப்படி தான் இதுதான் சரியானதுன்னு தான் நான் நெனப்பேன். என்னுடைய மைண்ட் அவ்வளோதான். ஸோ, நான் அப்படி தான் நெனப்பேன். ஆனா, இப்படி இருந்தா அங்க என்ன அனுபவம் கிடைச்சிட போகுது? ஸோ, வாழ்க்கைன்றது ஒரு அனுபவம் தானேன்னு எத்தனையோ இடத்துல படிச்சிருப்போம். ஆனா, இது இவருடைய வாழ்க்கைய நான் பார்க்குறப்போ, அதான் உண்மை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ, இது வாங்கணும். இதுக்காக நான் இது படிக்கணும். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன். ஒரு இன்ஜினியரிங் படிச்சு நம்ம ஐடி கம்பெனியில வேலை பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன எடுக்கணும்? அல்லது ஒரு சிவில் இன்ஜினியரிங் எடுக்கிறோம்னா, அங்க என்ன வேலை கிடைக்கும்? இந்த மாரி வேலை என்ன கிடைக்கும்னு வச்சு, அத வச்சு தான் நம்ம என்ன படிக்கணுன்றத சூஸ் பண்றோம். ஸோ, இது இது ஒரு வகையில சரியா, தப்பான்னு எனக்கு ஒரு மாரி ஒரு கன்ஃப்யூஷனே வந்துருச்சு. ஏன்னா, நம்ம படிக்கிறதுன்றது கத்துக்கிறதுக்காக தான் படிக்கிறோம். வேலை வாங்கணுன்றதுக்காக படிக்கல. அது ஒரு உண்மை. ஸோ, அந்த கத்துக்கிறதுன்றது மாறி இத நீங்க இன்ஜினியரிங்லாம் விட்டுருங்க. அந்த பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ஸ்கூல் படிக்கையிலேயே கத்துக்கிறதுக்காக படிக்காம, ஒரு மார்க் எடுக்கிறதுக்காகவே படிக்கிற ஆட்களாவே நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. நான் 10த் மார்க் எடுக்கணும். அப்பதான் எனக்கு 11ல இந்த குரூப் கிடைக்கும். நான் 12த் மார்க் எடுக்கணும். அப்பதான் எனக்கு கவுன்சிலிங்ல இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும். இப்படியே நம்ம ஒரு அடுத்த ஒரு கோலை நோக்கியே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அங்க என்ன கத்துக்குவோம்? ஒண்ணுமே இருக்காது. என்ன அனுபவம் நம்மட்ட இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஆனா, இவரோட வாழ்க்கையில எவ்வளவு அனுபவங்கள் இவருக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ, அனுபவம் தான் நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அப்படின்னு எனக்கு மொத புரிஞ்சது. இத நான் சில இடத்துல படிச்சிருக்கேன். ஆனா, எனக்கு அவ்வளவா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா, இவர் அத பத்திலாம் சொல்லவே இல்ல. அனுபவம் வாழ்க்கையில் மிகச்சிறந்த பாடம். இப்படித்தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் இவர் சொல்லல. இவரோட லைஃப்ல என்ன நடந்ததுன்றத வச்சு எனக்கு ஒரு ஒரு ஐ ஓப்பனர் மாரி எனக்கு இருந்தது. இப்போ நாமளே நம்ம குழந்தைங்கள படிக்க வைப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூல்ல சேர்க்குறோம் அப்படின்னா, அது பெஸ்ட்டு ஸ்கூலா? அங்க அது இருக்கா? இது இருக்கா? நான் என் பையன ஒரு ப்ளே ஸ்கூல்ல தான் சேர்த்தேன். அதிலேயே அது வந்து பெஸ்ட்டா இருக்கா? அவன் எந்த மாதிரி கிளாஸ்ல இருக்கான்? டாட்லர் கிளாஸா? டிரான்சிஷன் கிளாஸா? இவ்ளோ பார்க்குறோம். ஆனா, அதையெல்லாம் தாண்டி அந்த பெஸ்ட்டு அங்க என்ன நடக்குது? அதெல்லாம் தாண்டி அங்க அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது? அவங்களுக்கு அங்க அனுபவங்கள் இருக்கு. அப்படின்றது தான் லைஃப்ல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு இந்த புக்ல தான் புரிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு எப்பயுமே ஒரு கருத்து இருக்கும். இந்த எழுத்து இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்துராது. இந்த மாரிலாம் ஒரு இது இருக்கும்ல. ஸோ, நாமுத்துக்குமாருக்கு வருதுன்னா, நாமுத்துக்குமாருக்கு இயல்புலயே வருது. நமக்கெல்லாம் வராது. அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. ஸோ, நாமுத்துக்குமாருக்கு இயல்புலயே வருதுன்றது உண்மையா இருக்கலாம். ஆனா, அவர் அதுக்காக ஒர்க் பண்ண ஒர்க் இருக்கே, அது வந்து என்ன சொல்ல, அதாவது ஒர்க் பண்ணாருன்னு சொல்றத விட, அவர் அத ரசிச்சு ரசிச்சு அத கத்துக்கிட்டே இருந்திருக்காரு. எக்கச்சக்கமான புத்தகங்கள் படிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அந்த மொழிபெயர்ப்பு கவிதைகள், மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் அதுவும் நெறையா வேற வேற அ இலக்கியங்கள்ல வேற வேற நாட்டோட இலக்கியங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்களோ, அதெல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்தது அதெல்லாமும் படிச்சிருக்காரு. வேற மொழிகள்லயும் படிச்சிருக்காரு. இத தாண்டி இலக்கிய வட்டம், இலக்கிய கூட்டம் அதெல்லாம் போயிருக்காரு. ஒண்ணும் இல்லங்க. ஒரு மரத்தடியில வனம்ன்ற பேர்ல ஒரு இலக்கிய கூட்டம் நடக்குமாம். ஃப்ரைடே நடக்குமாம். அங்க போய் மரத்தடியில சும்மா உட்காந்து பேசுவாங்க. ஒருத்தர் வந்து அவர் எழுதின கவிதைய சொன்னாருன்னா, அது எப்படி இருக்குன்றத பத்தி எல்லாரும் பேசுவாங்களாம். இந்த மாதிரி இதில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இதில வந்து
இவர் ஒரு கவிதை சொன்னாராம். அதுக்கு வந்து எல்லாரும் கைத்தட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம். ஒரே ஒரு தாடிக்காரர் மட்டும் எனக்கு இந்த கவிதை பிடிக்கல அப்படி சொன்னாராம். அப்புறம் இன்னொரு நாள் இவர் இன்னொரு கவிதை சொன்னாராம். அந்த கவிதை வந்து யாருக்கும் புரியவே இல்லையாம். இந்த கவிதையில என்ன சொல்ல வரீங்க? என்னன்னு எனக்கு புரியலையே அப்படின்ற மாரி எல்லாரும் இருந்தப்போ, அந்த தாடிக்காரர் வந்து இது மிகச்சிறந்த கவிதை அப்படி சொன்னாராம். அவர் வேற யாரும் இல்ல, இயக்குனர் ராம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. அவருடைய படங்களும் இன்னமும் அப்படித்தானே இருக்கு. ஸோ இந்த மாரி இவர் சந்திச்ச மக்கள் அவ்ளோ அனுபவங்கள வச்சிருக்காரு. ஸோ இவருக்கு இந்த அளவுக்கு இவர் பாடல்கள் எழுதுறாரு, நம்ம வியந்து போகிற அளவுக்கு ஒரு பாடல் எழுதுறாருன்னா, இவருடைய வெக்காபுலரி அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்ளோ வார்த்தைகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவ்ளோ கவிதைகள் படிச்சிருக்காரு, அவ்ளோ இலக்கியம் படிச்சிருக்காரு. இதெல்லாம் பத்தாதுன்னு சங்க இலக்கியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எம்ஏ தமிழ், எம்ஃபில் தமிழ், அதில பிஹெச்டி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. பாடல் என்னது? ஆமா. பாடல் வரிகள் சினிமா பாடல் வரிகள பத்தின பிஹெச்டி தான் அவர் பண்ணதே. ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தரு, இந்த அளவுக்கு பாட்டு எழுதலைன்னா தான் அது ஆச்சரியம். எழுதுறது வந்து பெரிய ஆச்சரியமே கிடையாது. நம்ம வந்து வெறும் பாடல்கள மட்டும் பார்த்து, ச்சே! எவ்வளோ அழகா எழுதிட்டார்ல, இந்த வரிகள் எவ்வளோ அழகா இருக்குல்ல, அப்படின்னு நான் நெறைய நேரத்தில வியந்து போயிருக்கேன். ஸோ வந்து இந்த புக்கு படிச்சதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ ஒரு வாசிப்பு அனுபவத்தையும், இவ்வளவு வாழ்க்கை அனுபவத்தையும், இவ்வளோ நபர்கள பார்த்த ஒரு மனிதர், இப்படி ஒரு பாடல் எழுதாட்டி தான் அது ஆச்சரியம். எழுதுறது இன்னும் ஆச்சரியம் கிடையாதுன்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு வியந்து பார்க்குறோம் இல்லையா? அவங்களுக்கு வந்து இது பை நேச்சுரல் அப்படியெல்லாம் வந்துரல. அதுக்காக அவங்க அ ரொம்ப தீவிரமா ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அப்ப அது மூலியமா தான் வந்திருக்கு. இவர் படிச்ச புத்தகங்களும், இவர் வாசிச்ச கவிதைகளும், இதெல்லாம் தான் இவருக்கு இவ்ளோ அழகான எழுத்துக்கள வர வச்சிருக்கு. இவ்ளோ அழகான பாடல் வரிகள குடுத்துருக்கு. அப்படின்றதும் எனக்கு தோணுச்சு. அகெயின் இவ்ளோ அழகான எழுத்துக்களுக்கும், வரிகளுக்கும், பாடல் வரிகளுக்கும், கவிதைகளுக்கும் சொந்தக்காரரான ஒருத்தர் நம்ம கூட இல்ல அப்படின்றது மிகப்பெரிய இழப்பு தான். ஸோ அடுத்ததா இவருடைய பட்டாம்பூச்சி விற்பவன் கவிதைகள படிக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்கு. அப்புறம் கண் பேசும் வார்த்தைகள்னு ஒரு புக் எழுதியிருக்கதா சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் என்ட்ட இப்போ இல்ல. ஸோ வாங்கி படிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. நான் கண்டிப்பா அந்த புக்கையும் படிக்கிறப்போ நான் உங்க கூட அத பத்தியும் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்ளோ அ அழகான ஒரு வாழ்வியல் இந்த புத்தகத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு எத்தனையோ செல்ஃப் ஹெல்ப் புக் படிச்சு, எனக்கு புரியாத சில விஷயங்கள்லாம் ஒருத்தரோட வாழ்க்கைய படிக்கையில அதிலருந்து புரியுது. இது வந்து என்னாலயே நம்ப முடியல. ச்சே! நம்ம எவ்வளவோ செல்ஃப் ஹெல்ப் புக் படிச்சப்போ கூட நமக்கு இந்த மாரி ஐ ஓப்பனராலாம் பெருசா எதுவும் இருந்ததில்லையே. இருந்திருக்கு, இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒருத்தரோட வாழ்க்கைய படிச்சு அதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது அதுவும் நான் சொன்னேன் இல்லையா? அந்த எஜுகேஷன் இஸ் ஈக்குவல் டூன்ற மாரி கத்துக்கிறதுன்றத தாண்டி நம்ம அத வந்து ஒரு ஜாபுக்காகவும், ஒரு மணிக்காகவும் ஈக்குவேட் பண்ணிட்டோமே! அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் எனக்கு வந்தது. இந்த புக்க படிச்சு தான். ஸோ கண்டிப்பா இந்த புக்க எல்லாருமே படிங்க. எனக்கு இந்த விஷயம் தோணுச்சு. உங்களுக்கு இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இந்த புக் கத்துக் குடுக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள புரிய வைக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த புக்க படிங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு இந்த பாட்காஸ்ட் கொஞ்சம் லென்த்தா தான் போயிட்டுருக்கு. பட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, இந்த புக்க நான் எப்படி படிச்சேன் அப்படின்னா, எங்க வீட்ல 2 நாளா நெட் இல்ல. நெட்டு போச்சு ஃபுல்லா. இங்க வந்து டிவியிலருந்து, ஃபோன்லேருந்து, சிஸ்டம்லேருந்து எல்லாத்துக்கும் நெட் கனெக்ஷன் தேவ தான். லைக் என்ன சொல்ல, டிவி கூட நம்ம கேபிள் டிவி அந்த மாரிலாம் கூட எதுவும் இங்க பார்க்க முடியாது. மொபைல் டேட்டா என்ட்ட கிடையாது. ஸோ நெட்டுன்ற ஒண்ணு இல்ல. சுத்தமா 0 அப்படின்னு இருக்கிறப்ப தான் நான் இந்த புக்க எடுத்து படிச்சேன். தேங்க் காட் அன்னைக்கு நெட் இல்ல அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு நெட் இல்லன்னா ஒரு 250 பக்கம் இருக்கிற ஐ மீன் 250 பேஜஸ் இருக்கிற புக்க வந்து என்னால ஒரு நாள்ல அல்லது 1 1/2 நாள்ல முடிச்சிட முடியுது. அதாவது என்னுடைய வேலைகளையும் பார்த்துட்டு, அதுக்கு நடுவுல ஃப்ரீ டைம்ல படிச்சாலே என்னால முடிச்சிட முடியுது. அப்படின்றது எனக்கு இப்போ தான் மொத தெரிஞ்சது. ஸோ எவ்ரி வீக் ஒரு நாள் வைஃபைய ஆஃப் பண்ணி விட்டுறணும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வாசிப்பு பழக்கம் இல்லாம போறதுக்கு அதாவது இருக்கவங்களுக்கே அது குறைவாயிட்டே வர்றதுக்கு காரணம் வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டும் தான். இத பத்தி நம்ம நெறையவே பேசியிருக்கோம். ஸோ அந்த பாட்காஸ்ட்டும் கூட நீங்க கேளுங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. அண்டு நீங்க படிச்ச நாமத்துக்குமாரோட புக்கோ, இல்ல வேற ஆசிரியரோட புக்கோ நீங்க எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டுக்கு ரேட்டிங் குடுங்க. நன்றி, வணக்கம்.